தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எங்களுடைய MST ஸ்கூல் ஆஃப் ட்ரேடிங் சார்பாக இனிய காலை வணக்கம். நண்பர்களே, நம்மளுடைய MST ICRO 2.0 அப்படிங்கிற இண்டிகேட்டரை எல்லா மார்க்கெட்லையுமே ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் MCXயில் ட்ரேடிங் பண்ணணும் அப்படின்னா கோல்டு எடுத்துக்கங்க. கோல்டில் நேற்று காலையில் பை ஆக்டிவேட் ஆகிட்டு நேராக மேலே போய் திருப்பி அங்கேயிருந்து நமக்கு செல் ஆக்டிவேட் ஆகிட்டு கீழே திருப்பி பை ஆக்டிவேட் ஆகிட்டு மேலே போயிட்டுருக்கு. இது நேற்று 10 மணிக்கு 10:15 எடுத்த ஸ்க்ரீன்ஷாட்டு. சரி, இப்போ நம்ம க்ரூட் ஆயில் பாருங்கள், அதே மாதிரியே நேற்று பை ஆக்டிவேட் ஆகிட்டு ரெண்டாவது டார்கெட் நோக்கி போயிட்டுருக்கு. இது 10 மணிக்கு எடுத்த ஸ்க்ரீன்ஷாட்டு. அதுக்கப்புறம் நம்ம முந்தா நாள் என்ன சொல்லியிருந்தோம்னா 47,400 கால் ஆப்ஷனை பை பண்ணி வைக்க சொன்னோம். அது ப்ராஃபிட்டில் முடிஞ்சு. ஏன் அதை சொன்னோம் அப்படிங்கிறதுக்கு நம்ம ஒரு ரீசன் போட்டிருந்தோம் நம்மளுடைய குரூப்பில். என்ன ரீசன் அது பார்த்திங்கன்னா, இந்த இடத்துல பாருங்கள், இது நம்மளுடைய சப்போர்ட் ஜோனில் இருக்குது. 47,169ங்கிறது மந்த்லி சப்போர்ட்டில் இருக்குது. அப்போ மார்க்கெட்டு இங்கே மேலே போகும் அப்படின்னு சொன்னோம். அதனால் என்ன 47,000 கால் ஆப்ஷனை பை பண்ணியிருந்தோம். அதுக்கு அடுத்து ஆஃப்டர்நூன் செஷனில் 47,000 தான் நம்மளுடைய என்ட்ரி. 47,063 என்ட்ரி. அப்படி இருக்கும்போது நேற்று என்னாச்சுன்னா மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனேயே நமக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுத்துச்சு. அதுக்கு அடுத்தபடியாக மார்க்கெட்டு எண்டாகிற நேரத்தில் 46,900 அந்த கால் ஆப்ஷனை பை பண்ணியிருந்தோம். பாருங்கள், இந்த இடத்துல காட்டுறவங்களுக்கு எங்கே இருக்குது, இந்த 48,100 புட் ஆப்ஷன் வாங்கியிருந்தோம். அது எங்கே வாங்கினது, கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் வாங்கிட்டு நல்ல ஒரு ஹை மேலே போச்சு. அதுக்கு அடுத்தபடியாக 47,000 கால் ஆப்ஷன் வாங்கினோம். அதுவும் நல்ல ஒரு ப்ராஃபிட்டில் முடிஞ்சிச்சு. அதுக்கு அடுத்தது நம்ம என்ன சொல்லியிருந்தோம், மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி சொன்னோம், இஃப் ஓப்பன்ஸ் பிலோ 47,000 கீழே ஓப்பன் ஆச்சுன்னா நம்ம பை பண்ண வேண்டியது 47,000 புட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பைரி, அப்படி இல்லைனா இந்த மணியில் வாங்கலான்னு சொல்லியிருந்தோம். இந்த இடத்துல பாருங்கள், 9:18 மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே 47,000 கீழே ஓப்பன் ஆகாததுனால என்ன பண்ணேன், 46,900 கால் ஆப்ஷனை 240 ரூபாய்க்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருந்தேன். ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி அடுத்த ஒரு நிமிஷத்துலேயே ட்ரிகர் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அதோடய ஹை உடனேயே 9:20க்கு என்னாச்சுங்க, 265க்கும் மேலே போச்சு. திருப்பி 240, 235, 195 அப்படிலாம் வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஒரு 9:50க்கெலாம் மார்க்கெட்டு 422க்கு மேலே போயிடுச்சு. 422, நம்ம வாங்கினது 240, ஹை போனது 422. அடுத்த கொஞ்ச நேரத்தில் அது 500 சொச்சம் வரைக்கும் போயிடுச்சு. 500 சொச்சம் வரைக்கும் நேற்று மேலே போயிடுச்சு. அப்போ நல்ல ஒரு நமக்கு ப்ராஃபிட் கிடச்சிச்சு. சரி, இதை நான் எப்படி சொன்னேன், இதை எந்த பேஸ் பண்ணி சொன்னேன் அப்படின்னா, நம்மளுடைய மந்த்லி சப்போர்ட்டை பேஸ் பண்ணி தான் நம்ம சொன்னோம். மந்த்லி சப்போர்ட் எங்கே சார் இருக்குது, அது எப்படி சார் எடுக்கிறதுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நம்ம இங்கே உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், மந்த்லி சப்போர்ட் தேர்ட் பை ஜோன் அப்படின்னு உங்களுக்கு கொடுத்துருக்கோம். பாருங்கள் இந்த இடத்துல. அப்போ கரெக்டாக நேற்று என்னாச்சு, இந்த லைனை நான் எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுருந்தேன், வேறு ஒன்றுமே கிடையாது. மந்த்லி சப்போர்ட் இங்கே இருக்குது. அந்த லைனுக்கு பக்கத்தில் ஒரு லைனு போட்டாச்சு. அப்போ இந்த பாட்டம் லைனை கிராஸ் பண்ணி கீழே போகாத வரைக்கும் நம்ம செல் எடுக்கக்கூடாது. ஏன்னா அது மந்த்லி பை ஜோனில் நல்லா சப்போர்ட் எடுக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். சொன்ன மாதிரியே அடுத்த செகண்ட் 15 மினிட்ஸ் கேண்டில்லையே மார்க்கெட் நல்ல ஒரு ஒரே நேரத்தில் மூவ் ஆகிடுச்சு. நம்ம இங்கே என்ட்ரி எடுக்கும்போது இந்த இடத்துல செல் எடுக்க மாட்டோம். ஏன், ஆல்ரெடி இந்த கேண்டிலை பாருங்கள், நல்ல ஒரு மர்பூஸ் கேண்டிலாக இருக்குது. அப்போ நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி ட்ரேடிங் எடுக்கணும். அப்படியே நீங்கள் எடுத்திருந்தாலும் உங்களுக்கு என்ன ஆகிருக்காது, லாஸ் ஆகிருக்காது. எப்படி சொல்கிறேன், இந்த நம்முடைய ஸ்டாப் லாஸ் என்ன 47,389.96. ஆனால் இந்த இடத்துல பாருங்கள், ஹை 47,386 தான் போயிருக்கு. 3 பாயிண்ட் முன்னாடியே திரும்பிட்டு இந்த இடத்துல நமக்கு டார்கெட் கொடுத்துருச்சு. நீங்கள் இங்கே டார்கெட்டை எனேபிள் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு இந்த இடத்துல டார்கெட்டை கொடுத்துருச்சுன்னு தெரியும். அப்போ நம்மளது ரொம்ப சிம்பிளான இண்டிகேட்ரு. நீங்கள் பிளைண்டாக நீங்கள் ட்ரேட் பண்ணாலும் உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். இல்லை நீங்கள் ஏதாவது கன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி ட்ரேடிங் பண்ணாலும் உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். அதுதான் நம்மளுடைய ப்ரீமியம் சேனல்லையும் இதே கால்ஸை கொடுத்தோம்.
நம்முடைய ஃப்ரீ குரூப்லேயும் அதே நேரத்திலேயே அந்த கால்ஸை கொடுத்துருக்கோம், பார்த்துக்குங்க. அங்கே 9:19க்கு அங்கே 9:18க்கு போட்டுட்டு உடனே இங்கே என்ன பண்ணேன், ஃபார்வேர்ட் பண்ணேன். அதே தான் 240 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம். 46,900 கால் ஆப்ஷனு ட்ரிகர் ஆகிடுச்சு. உடனே மார்க்கெட் வந்து நல்ல ஒரு பீக்குக்கு போயிடுச்சு. நல்ல ஒரு பீக்குக்கு மார்க்கெட் போயிடுச்சு. அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளான மெத்தட். சரி, இப்போ இதுலேயே சில ஸ்டாக்ஸ் எடுத்துக்கலாம். சில ஸ்டாக்ஸ் எடுத்துகிட்டு எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இது பேங்க் நிஃப்டி எடுத்துக்கங்களேன். இப்போ இந்த பேங்க் நிஃப்டிலேயே வந்து ட்ரெண்டை பேஸ் பண்ணி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம். அந்த ட்ரெண்டை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், MSTI ஐ ட்ரெண்டு யூஸ் பண்ணுறோம். இப்போ இந்த MSTI ஐ ட்ரெண்டில் எப்போல்லாம் இந்த மார்க்கெட்டு இந்த க்ரீன் லைன் புல்லிஷ்னு போட்டிருக்கு இல்லையா, அதான் பை, பேரிஷ்னா செல்லு. இந்த புல்லிஷ் லைனுக்கு மேலே போகுதோ, புல்லிஷ் லைனுக்கு மேலே போகுதோ அப்போ நம்ம பை பண்ணணும். இந்த இடத்துல பேருக்குங்க புல்லிஷ் லைனுக்கு மேலே பிரேக் ஆகிடுச்சு. அடுத்து ரீட்ரேஸ்மெண்ட்டில் அதே இடத்துலையே நம்ம என்ன பண்ணணும், 47,100 கால் ஆப்ஷன் வாங்கலாம், இல்லை 47,000 கால் ஆப்ஷன் வாங்கலாம். அப்போ இங்கே வாங்கியிருந்தோம் அப்படின்னா இங்கேருந்து 1 2 டார்கெட் நமக்கு கொடுத்துருச்சு. மறுபடியும் அதே இடத்துல வந்திருக்கு, அங்கேயே திருப்பி நம்ம கால் ஆப்ஷனை பை பண்ணுறோம், திருப்பி நமக்கு 2 டார்கெட்ஸ்க்கு மேலே கொடுத்துருச்சு. இது ஒவ்வொரு நாளுமே நடக்கும். நீங்கள் பார்க்க வேண்டியது இந்த புல்லிஷ் லைனுக்கிட்ட மார்க்கெட் வரணும், வரும்போது ஒரு புல்லிஷ் பேட்டர்ன் ஏதாவது உங்களுக்கு கிடைக்கணும். நம்ம ப்ரீமியம் குரூப்பில் த மோஸ்ட் பவர்ஃபுல் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் அப்படிங்கிற புக்கு நம்ம நெட்டில் வாங்கின ஒரு புக்கை உங்களுக்கு எல்லாருக்குமே ஃப்ரீயாக கொடுத்துருக்கோம். அதை யூஸ் பண்ணுங்கள், அதில் நல்ல ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். முக்கியமாக டோஜியை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், இன்சைட் பார் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அப்புறம் ஹராமி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அப்புறம் என்கல்ஃபிங், புல்லிஷ் என்கல்ஃபிங், பேரிஷ் என்கல்ஃபிங் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது எப்பப்பெல்லாம் நம்மளுடைய சப்போர்ட் ஜோன்லேயும் சப்ளை ஜோன்லேயும் வருதோ அப்போல்லாம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ட்ரேடிங் எடுக்கிறதுக்கு பயப்பட வேணாம். நம்ம ஏற்கனவே பெல் வாங்கி வச்சுக்கிட்டு இருக்கோம். பெல்லு வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட்டு, 192 ரூபா 193 அடிக்கடி வந்து மேலே போகுது. நம்ம அதுலேயும் ப்ராஃபிட் எடுத்துக்கிட்டு இருக்கோம். இதில் பாருங்கள், இந்த இடத்துல ஃபஸ்ட்டு நமக்கு செல்லு கொடுத்துருக்கு, அதுக்கப்புறமா மேலே போயிருக்கு. ஆனால் இந்த க்ளோசிங் கேண்டிலுக்கு மேலே அந்த ஹையை உடைக்கல, திருப்பியும் கீழே வந்திருக்கு, திருப்பி இந்த இடத்துல தான் பிரேக் ஆகிருக்கு நமக்கு. அப்போ இங்கே பிரேக் ஆகும்போது 97லேருந்து நமக்கு ஒரு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. சரி, இதை நம்மளுடைய இண்டிகேட்டரில் பார்த்தோம்னா பாருங்கள், கரெக்டாக நமக்கு இங்கே செல்லு ஆக்டிவேட் ஆகிருக்கு, எல்லா டார்கெட் கொடுத்துருக்கு. திருப்பி செகண்ட் பை ஆக்டிவேட் ஆகிருக்கு, எல்லா டார்கெட் கொடுத்துருக்கு. இப்போ நான் உங்களுக்கு ரீசெட் வச்சு காட்டுறேன். ரீசெட் வச்சு பார்த்தோம்னா நம்ம கரெக்டாக பை கிட்ட வரைக்கும் வந்திருக்கு, ஆனால் பை கிடைக்கல. ஆனால் செல்லு கிடச்சிருக்கு, டார்கெட் கொடுத்துருச்சு. திருப்பியும் செகண்ட் பை கிடச்சிச்சு, மறுபடியும் நமக்கு டார்கெட் கொடுத்துருச்சு. ரொம்ப சிம்பிளான, ரொம்ப ஸ்மால் ஸ்டாப் லாஸில் நம்மளால் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு முடியும். இந்த இண்டிகேட்டர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு பயம் இருக்காது. அடுத்து என்ன பண்ணணும், எங்கே டார்கெட் புக் பண்ணணுங்கிற பயம் உங்களுக்கு போயிடும். நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் ப்ராஃபிட்டை எடுக்க முடியும். இது ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக உங்களுக்கு லைவாக காட்டுறோம். இது வரைக்கும் நம்ம யூடியூப் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் வேல்யூபிளான கமெண்ட்ஸ் கொடுங்க. தேங்க்யூ ஆல், பை.